நகராட்சி ஆணையாளரை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சவ ஊர்வலம் நடைபெற்றது. பண்ருட்டி அருகில் உள்ள திருவதிகையில் 9, 12, 13, 14 வார்டுகளில் உள்ள மக்கள் பயன்படுத்துகின்ற சுடுகாடு மற்றும் தகனம் செய்யும் இடத்திற்கு செல்லும் பாதையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி புதிய சாலை 13 வார்டு உள்ள அனைத்து தெருக்களிலும் கால்வாய் இல்லாத அவலநிலை மழைக்காலத்துக்கு முன்பு கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்திட 13 வார்டு பல ஆண்டுகளாக முன்பு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கட்டி முடிக்கப்பட்ட கழிவறை தற்போது வரை பயன்பாட்டிற்கு வரவில்லை. நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை மனு கொடுத்தும் கண்டுகொள்ளாத நகராட்சி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் நகராட்சி ஆணையாளரை சந்தித்து புகார் செய்த போதும் அலட்சியமாக பதில் கூறி வருகிறார். கட்டி தருமாறு பலமுறை தபால் மூலமாகவும் புகாரளித்த நிலையும் ஆட்சியர்கள் கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. வார்டு மக்களை ஒன்று திரட்டி ஆர்ப்பாட்டம் செய்ய போவதாக அறிவித்த நிலையில் தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமாதானத்தில் ஈடுபட்டனர். ஏராளமான காவல்துறையினர் பணியில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்கள் அறிவித்தபடி கண்டன முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். கடலூர் செய்திகளுக்காக ஜெயசுதாஸ். அப்படிங்கும்போது இது எவ்வளவு ஒரு கேவலமான தருணம். இறந்துட்டா புதைக்கிற இடம் அதான் சொல்றேன். விரிவா பேசணும் 1 மணி நேரம் நானே பேசணும். அவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன். இந்த உடனே இப்ப ஜெயிலுக்கு வந்திருக்கேன். இப்ப ஆளுநர் அது இன்ஸ்பெக்டர் தலையிட்டதுனால இன்ஸ்பெக்டர் போய் பார்த்துட்டு ஆணையாளர் போன் அடிச்சு எங்க பேசி காவல்துறை முழுமையா இதை வந்து பங்கெடுக்கிறாங்க. அதிகாரிகள் வருவாய்த்துறைக்கு வந்து நகராட்சி நிர்வாகம் தலையிடணும். அதிகாரி நீங்க தான் அதுக்கு தலையிட்டு செய்யணும். நீங்க செய்ய வேண்டிய வேலையை காவல்துறை தலையிட்டு இவ்வளவு வேலை பாக்குறாங்க. இந்த நன்றி நாங்க சொல்லணும். சொல்லணும் காவல்துறை தான் சொல்லணும். முழுமையா பண்ருட்டி காவல்துறைக்கு நாங்க சொல்லணும். அவங்க அவ்வளவு ஸ்டெப் எடுத்து நீங்க இந்த வேலை செய்யறாங்க. அதே போல போராட்டத்தை வந்து 13ஆம் தேதி பீஸ் கமிட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நகராட்சியிலிருந்து அதிகாரிகள் வந்திருக்காங்க. இதேதான் நகராட்சி அதிகாரிகள் எதிரி கிடையாதுங்க. முதல் நீங்க நகராட்சியில கூட்டம் போடுறீங்க, 33 வார்டு கவுன்சில் உட்காந்துருக்கீங்க. நகராட்சியில் இருக்கிற எங்க பிரச்சனை. இப்ப கொக்குமலை ரோடு போகுது, தட்டாஞ்சாடி பஸ் ஸ்டாப், அங்க பூரா பாருங்க, பூரா ஒரு கிட்டத்தட்ட 100 வண்டி வர்றோம். அந்த சாக்காடை சேர டெய்லி சேர்மன் போறாரு, பார்த்து போறாரு. டெய்லி சேர்மன் பார்த்து வராங்க. அங்க இருக்கிற கவுன்சிலர் எல்லாமே போறீங்க வரீங்க. எனக்கு தெரிஞ்ச நெருங்கி உறவுகாரர் அந்த வார்டு கவுன்சிலரா இருக்காரு. அப்படிதான் இருக்கிறீங்க. அப்ப ஏன் அதை பார்த்து எல்லாம் சுடுகாடு 33 வார்டு உங்களுக்கு என்ன வேலை? கவுன்சிலர் கொடுத்தா வேலை? கவுன்சிலர் பேசுங்க, செய்ய சொல்லுங்க, பொதுமக்கள் கோரிக்கை வலியுறுத்துங்க. முகத்தை பாரு மூஞ்ச பாரு அரசு பண்ண முடியாது இந்த காலத்துல. அப்படி வந்தால் நீங்க ஓட்டு போட மாட்டீங்க. ஆனாலும் உங்களை நம்பி ஓட்டு போடுறாங்க. அந்த மக்களை ஏமாத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டம் நடத்தணும். காவல்துறை எங்கள் கோரிக்கை புரிந்து கொண்டு உடனடியாக